ஸோ இன்னைக்கு வந்து ஆஹ், கவி மகாகவி பாசர் எழுதின மத்தியம வியாயோகம்னு ஒரு டெக்ஸ்ட் படிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் பாசன். சரியா? ஸோ கவி பாசன் இன்வேரியபிளி சம்ஸ்கிருதத்தில் வந்து வர முக்காவாசி கவிகளினுடைய அஹ், சொந்த சரித்திரம்ங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் அவ வந்து அவளுடைய புஸ்தகத்துல அதை பத்தி நான் இந்த குலத்துல வந்திருக்கேன் சில பேர் எழுதுவா. பொயட்ஸ் லைக் காளிதாசர், அதுக்கப்புறம் பாசர், இவா எல்லாருமே அவளுடைய படைப்புகள்ல தன்னை பத்தின ஒரு குறிப்பே இருக்காது. தெர் இஸ் நோ மென்ஷன் அபவுட் தெம்செல்ஸ் இன் தேர் ஓன் டெக்ஸ்ட். சரியா? ஸோ அதனால வந்து அவளுடைய டைமு டேட்டு எந்த காலம் பிசியில இருந்தாளா ஏடியில இருந்தாளான்னு நிர்ணயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதுல வந்து பாசரை வந்து எப்படி எங்க கொண்டு வந்து நிறுத்துறா அப்படின்னா, காளிதாசரனுடைய பல ஒர்க்குகள்ல வந்து பாசன் உபயோகிச்ச பாச நாட்டகத்துல பார்க்கிற அதே விஷயமான வர்ணனைகள், சேம் தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து காளிதாசனுடைய ஒர்க்குலையும் பார்க்கறதுனால பாசன் மைட் ஹவ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் காளிதாசன். அது ஒண்ணு. இன்னொன்னு, பாசரனுடைய சைலி, த ஸ்டைல் ஆஃப் பாசான்னு பார்த்தேன்னா லேட்டரா வந்தவாளுடைய காளிதாசரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த மாகர், யாரா இருக்கட்டும், அவ எல்லாருடைய ஸ்டைலுமே ரொம்ப கடினமா இருக்கும். காளிதாசரது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காளிதாசரை விட ரொம்ப சரள தரம் எது அப்படின்னா பாசனுடைய சைலி. ப்ராபப்ளி பாசரனுடைய டைம்ல சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு பேசப்பட்ட ஒரு பாஷையா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய அந்த வர்ணனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டு காம்ப்ரஹெண்ட், ரொம்ப மண்டையை உடைச்சிக்கணுங்கிறது இல்லை. அவருடைய நான் வந்து அவருடைய கர்ணபாரம் படிச்சிருக்கேன். அண்ட் சொப்னவாசவ தத்தம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஃபுல் டெக்ஸ்ட். ஸோ அதனால் அதை வச்சுட்டு சொல்கிறேன். அவரோடது வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் பாசரனுடைய ஸ்டைலு. சரியா? ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா, இதுதான் அவருடைய ஸ்வச்சரித்திரம் பத்தி சொல்லணும் அப்படின்னா பியாண்ட் தட் இதுக்கு மேல சொல்றதுக்கு ரொம்ப கிடையாது. ஏன்னா லேட்டரா வந்தவா நிறைய பேரு தன்னுடைய ஒர்க்கில் வந்து பாசனை பத்தியோ பாசனுடைய படைப்புகளை பத்தியோ ஒர்க்ஸை பத்தியோ மென்ஷன் பண்ணதுனால பாசா மைட் ஹவ் எக்ஸிஸ்டட் மச் மச் earlier தென் ஆல் தீஸ் poets அப்படிங்கறத வி ஜஸ்ட் கன்க்ளூட். சரியா? ஸோ இப்போ வந்து பாச நாடக சக்கரம்னு ஒன்று இருக்கு. 13 டிராமாக்கள் வந்து பாசன் வந்து எழுதியிருக்கார். உங்களுடைய நோட்ஸ்ல கூட அவ வந்து விவரிச்சு கொடுத்துருக்கா அத. சரியா? நான் ஆமா. ஆமா, நான் அதை வி ஆர் நாட் கோயிங் டு கோ. ஏன்னா அதுவே ஒரு 4 கிளாஸ் ஆகும் அவ எழுதியிருக்கிறது. ஸோ நம்ம அவ்வளோ டீப்பா போக வேண்டாம். உங்களுக்கு நோட்ஸுக்கு பரீட்சைக்கு வந்து அதை நீங்க பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஓகே. மென்ஷன் பண்ணிட்டு போறேன் எல்லாத்தையும். சரியா? சம்ஸ்கிருதத்துல வந்து அவர் வந்து ரூபகங்கள்னு இருக்கு. ரூபகம்ங்கிறது தசரூபகம்னு சொல்லுவா. 10 விதமான ரூபகங்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அது என்னங்கிறத இங்க ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. ஆஹ் நாடகம் சப்பிரகரணம் பாணः பிரஹசனம் டிமः வியாயோக சமவகாரோ வீதி அங்க ஈஹா மிருகாஹா இது. ஸோ நாடகம் ஒண்ணு. நாடகம் இஸ் அ பார்ட் ஆஃப் ரூபகம். பிரகரணம்னு ஒண்ணு, பாணஹன்னு ஒண்ணு, பிரஹசனம்னு ஒண்ணு, டிமஹன்னு ஒண்ணு, வியாயோக சமவகாரக, வீதி அங்க ஈஹா மிருகா, இந்த மாதிரி 10 விதமான ரூபகங்கள் இருக்கு. இந்த 10 விதமான ரூபகங்களுக்குள்ள நாடகம்ங்கிறது இட்ஸ் வெரைட்டி ஆஃப் அ ரூபகம். புரியுறதா? ஆஹ் சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து காவியமே திருஷ்யம் ஸ்ரவ்யம்னு பிரியறது. திருஷ்ய ம். காவியத்துக்குள்ளதான் நாடகம்ங்கிறது வருது இல்லையா? ஸோ வந்து இங்க வந்து அதுக்குள்ள இந்த நாடகம் பிரகரணம்ங்கிறது ஒன்னு ஒன்னுத்துக்கும் தேர் ஆர் ஸ்பெசிஃபைடு ரூல்ஸ். நாடகம் அப்படின்னா 5 அங்கம் 4 அங்கம் 5 அங்கமான இருந்தே ஆகணும். அண்ட் இட் சுட் நாட் எக்ஸீட் பியாண்ட் 7 வரைக்கும் தான் இருக்கலாம். 8 10 போச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிரகரணம். இப்போ சம்ஸ்கிருதத்துல ரொம்ப ஃபேமஸான பிரகரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மிருச்சகட்டிகம், இன்னொன்று வந்து மாலதி மாதவம். பவபூதி எழுதின மாலதி மாதவம், சூத்ரகன் எழுதின மிருச்சகட்டிகம். இது ரெண்டும் ரொம்ப பாப்புலரான பிரகரணங்கள். 10 அங்கம் உள்ள ஒரு 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 ரூபகம் அது. அதுக்கப்புறம் பானஹா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு அங்கம் வரும். அதாவது கற்பூர சரித பானம்னு ரொம்ப ஃபேமஸ். அது வந்து இட்ஸ் அன் ஒன் ஆக்ட் பிளே. ஒரே ஒரு கேரக்டர் தான் அந்த டிராமா பூராவே. அதுவே ஆகாச பாஷிதம் மாதிரி பேசிட்டு இருக்கோம். தானே பேசி, ஓ நீங்க கேட்கறீங்களா நான் அப்படி பதில் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கும் டயலாக்ஸ்லாம். பிரஹசனம்ங்கிறது பார்த்தேன்னா இட் இஸ் அ காமெடி ட்ராமா.
அது ஒன் ஆக்ட் பிளே. மத்த விலாச பிரஹசனம்னு ரொம்ப ஒரு ஃபேமஸ் டிராமா இருக்கு. டிமஹா அப்படிங்கிறதும் உங்களுக்கு இட்ஸ் டைப்பு. வியாயோகா தான் இப்ப நம்ம படிக்க போறது. இட் இஸ் ஒன் ஆக்ட் பிளே. சமவகாரக வீதி அங்க ஈஹா மிருகாக, இந்த மாதிரி 10 ரூபகங்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அந்த 10 ரூபகங்களுக்குள்ள ஒண்ணுதான் நாடகம்ங்கிறது, வியாயோகம்ங்கிறது ஒண்ணு. சரியா? இப்ப பாசர் பார்த்தேன்னா இதே மாதிரி தான். வத்சராஜான்னு ஒரு கவி இருக்கார். அவரு கூட பாசர் மாதிரி வியாயோகம், டிமஹா, இந்த மாதிரி பானக எல்லாத்தையும் கையாண்டிருக்கார் வத்சராஜான்னு ஒரு கவி. சரியா? சோ இப்ப இப்ப வந்து இந்த பாசர் பார்த்தேன்னா இவருடையது பாச நாடக சக்கரம்னு சொல்லுவா. 13 நாடகங்கள் ஆர் attributed டு பாசா. பை அதுக்கு வந்து வேரியஸ் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. இல்ல இவர் எழுதல அப்படின்னு சில பேர். பட் இருந்தாலும் இந்த 13 நாடகத்தை வந்து பாசனுக்கு attribute பண்றா. ஏன் அப்படின்னா அதனுடைய அந்த ஸ்டைலு, அவர் கையாள்ற விதம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஒரு கவி வந்து ஒன்னத்தை எழுதினார். இப்போ காளிதாசர்னு எடுத்தேன்னா உபமா காளிதாசஸ்யன்னு சொல்றா. அவர் கையாள்ற விதம் உபமா வேற யாருமே கையாள்றது இல்ல. சரியா? சோ அந்த மாதிரி பாரவேகே அர்த்த கௌரவம்ங்கிறா. பாரதியினுடைய டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நீங்க கிராத்தாஜூர்ணியம்லாம் படிச்சேன்னா ஒருக்கு வந்து ஒரு இது மாதிரி நாரிகேல பாக்கம் மாதிரின்னு சொல்லுவா. தேங்காவை உடைச்சி அதுக்குள்ள இளநீரை எடுத்து அந்த தேங்காவை சுரண்டி எடுத்தாதான் நீங்க சாப்பிட முடியும். ஆனா காளிதாசர் வந்து திராட்சா பாக்கம்னுவா. அப்படியே எடுத்து வாயில போடலாம். அது வந்து யூ நீ நாட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு என்ஜாய் த poetry. புரியுறதா? காளிதாசனை புரியுதுண்ணா. ஆமா. சோ இவரதெல்லாம் நாரிகையில பாக்கம்னுவா. சோ இந்த மாதிரி இந்த ஸ்டைல் வந்து ஒத்த 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 ஒரு மாதிரி இருக்கும். புரியுதா? சோ இந்த 13 நாடகங்கள் பாச நாடக சக்கரம் அப்படிங்கிற பேர்ல சொல்லிட்டு இந்த 13 நாடகம்னு சொல்லக்கூடாது, 13 ரூபகங்கள். இந்த 13 ரூபகங்களையும் பாசனுக்கு அட்ரிபியூட் பண்றான். சோ இப்ப நான் எல்லாத்தினுடைய ஒரு சுருக்கம் தான் சொல்ல போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு கோ டீப் இன் டு த டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பிரதிஜ்ஞா யோகந்தராயணம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதுவும் இந்த சொப்பன வாசவதத்தம். இது ரெண்டுமே கொஞ்சம் இன்டர் கனெக்டடா இருக்கும். இது ரெண்டுமே இட் ஃபால்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் நாடகம். இந்த பிரதிஜ்ஞா யோகந்தராயணம்னு பார்த்தேன்னா அது 4 அங்கம் உள்ள ஒரு நாடகம். அதனுடைய சோர்ஸ்ன்னு பார்த்தேன்னா பிருஹத் கதா ஆதாரிதம். பிருஹத் கதான்னு ஒரு நிறைய கதைகள் இருக்கிற ஒரு இது. அதுல இருந்து தான் நிறைய டெக்ஸ்ட் வந்ததுன்னு சொல்லுவா. ஈவன் காதம்பரி கூட மகாகவி பாணபட்டர் எழுதின காதம்பரி கூட சோர்ஸ் வந்து நிறைய பிருஹத் கதால இருந்து எடுத்திருக்கான்னுவா. புரியுறதா? சோ இங்க இந்த புரியுது. பிரத்யா யோகந்தராயணகாங்கிறது பிருஹத் கதா ஆதாரிதம். அதனுடைய கதாவஸ்து பிளாட் பார்த்தேன்னா அந்த உதயனன்கிற ராஜா வாசவதத்தா அவ 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விவாகம். அதை பத்தி சொல்ற ஒரு நாடகம் அது. அதே மாதிரி சொப்ன வாசவதத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வாசவதத்தைய கொண்டு போய் வேற ஒரு ராஜ்யத்துல விடறான். அந்த சொப்பனத்துல அந்த உதயணன் வர மாதிரி கதை வரும். சொப்பன வாசவதத்தம் அது அந்த இட் இஸ் ஆல்சோ அ நாடகம். 6 அங்கம், அதுவும் பிருஹத் கதா ஆதாரிதம். உதயணன் வாசவதத்தா இவ 2 பேருனுடைய கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கம்ஸ் இந்த பிரதிமா நாடகம், அபிஷேக நாடகம். இந்த பிரதிமா நாடகம், அபிஷேக நாடகம் இது ரெண்டுமே நாடகம். பிரதிமா நாடகம்ங்கிறது 7 அங்கம் உள்ள ஒரு நாடகம். இது வந்து ராமாயண கதா ஆதாரிதம். ராமாயணத்தினுடைய கதை வந்து என்னவோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு டிராமா. புரியுறதா? அதாவது ராமர்னுடைய வனகமனம், ராவணவதம், ராமராஜ்ய அபிஷேகம், இது எல்லாம் ராஜ்யாபிஷேகம், இது எல்லாமே இந்த பிரதிமா நாடகத்துல வரும். அடுத்தது வருது என்ன அப்படின்னா அபிஷேக நாடகம். அது வந்து 6 அங்கம் உள்ள ஒரு டிராமா. ராமாயண கதா ஆதாரிதம். அது வந்து சீதாவினுடைய ஹரணம், ராவணவதம், ராமராஜ்யாபிஷேகம், அது வரைக்கும் முடியறது. சோ இது ரெண்டுமே இந்த எப்படி வந்து பிரதிஜ்ஞா யோகந்தராயணம், சொப்னவாசவதத்தம் இது ரெண்டுமே பிருஹத் கதா ஆதாரிதம். உதயணன் வாசவதத்தாவுடைய கதையை பேஸ் பண்ணி வந்திருக்கோ அதே மாதிரி இந்த பிரதிமா நாடகம், அபிஷேக நாடகம்னு பாசார் எழுதின 2 நாடகமும் ராமாயணம் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதனுடைய கதை சுருக்கம் அதுதான். சரியா? நெக்ஸ்ட் கம்ஸ் இப்ப நம்மளுடைய மத்தியம வியாயோகம். சோ இவர் வந்து வியாயோகம்னு பார்த்தேன்னா மத்தியம வியாயோகம் தூத வாக்கியம். சரியா? இவர் வந்து மத்தியம வியாயோகம், தூத வாக்கியம், தூத கட்டோத்கஜம், கர்ணபாரம், ஊருபங்கம்னு 5 வியாயோகம் எழுதியிருக்கார். வியாயோகம்ங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் அ டிராமா விச் இஸ் அ டைப் ஆஃப் அ ரூபகம் விச் ஹாஸ் ஒன்லி ஒன் ஆக்ட். ஒரே ஒரு அங்கம் தான் அதுல. குட்டி குட்டி
குட்டி டிராமான்னு அர்த்தம். அது அந்த ஒரு அங்கத்திலே அதனுடைய அதனுடைய கதைங்கிறது முடிஞ்சிடும். புரியுதா? சோ வந்து இப்போ வந்து மத்தியம வியாயோகம் பார்த்தேன்னா இந்த அஞ்சுக்கு உண்டான சிமிலாரிட்டி என்ன தெரியுமோ, அஞ்சுமே மகாபாரத கதா தான். ஆல் ஆர் த பிளாட் இஸ் டேக்கன் ஃப்ரம் மகாபாரதம். ஸோ மத்தியம வியாயோகம்ங்கிறது ஒரு அங்கம். இட் இஸ் அ டைப் ஆஃப் வியாயோகம் டைப் ஆஃப் ரூபகம். அண்ட் அதனுடைய கதா வந்து எது ஆதாரிதம் அப்படின்னா மகாபாரதம். அதாவது பீமன் மூலமாக அஹ், பீமன் மூலமாக அந்த பிராமணனை அந்த அஹ், ஒரு அந்த தன்னுடைய பிள்ளையான கடோத்கச்சன் கிட்டேந்து காப்பாத்துற கதை தான் இந்த மத்தியம வியாயோகம். சரியா? அப்புறம் தூத வாக்கியம் அப்படிங்கிறதும் இட் இஸ் அ வியாயோகம். அதுவும் ஒரே அங்கம், மகாபாரத கதாதாரிதம். அது வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் கிட்ட தூதம் தூதனா போய் துரியோதனனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற கதை அது. தூத கடோத்கஜன் ஒன்று இருக்கு, அதுவும் வியாயோகம், அதுவும் ஒரே அங்கம், மகாபாரத கதாதாரிதம். அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ஆம், கிருஷ்ணர் வந்து தூதனா இருந்துண்டு ஆஹ், 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 கடோத்கஜன் கடோத்கஜன் வந்து திருதராஷ்டிரன் கிட்ட போற கதை வந்து தூத கடோத்கஜன். அதுக்கப்புறம் கர்ணபாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வியாயோகம் தான், ஒரு அங்கம் தான், மகாபாரத கதாதாரிதம். அதுல ஃபுல்லாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூணு கேரக்டர் தான் இருப்பா. ஒன்னு கர்ணன், கர்ணனுடைய தேரோட்டி அந்த சல்யன், அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு யாரோ ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு ரெண்டு பேர் வருவா, அவ்வளவுதான். கர்ணன் வந்து தன்னுடைய ஃபுல் கதையை புலம்புவான். சரியா? அந்த கர்ணன் மூலமாக இந்திரன் வந்து இந்திரனுக்கு அந்த கவச்சத்தை கொடுத்துருவான் இல்லையா? கவச்சன் வந்து யாச்சனை யாச்சனை பண்ணும்போது அவன் வந்து கைட்டி கொடுத்துருவான் கர்ணன். அந்த கதை பேஸ் பண்ணி தன்னுடைய ஏன் தனக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்மா வரணும் அப்படிங்கிறத சொல்லிண்டே வருவான். அதுல ரசம்னு பார்த்தேன்னா வீரரச பிரதானமான ஒரு ஒர்க்கு தான். ஸ்டில் நிறைய ரசத்தினுடைய இம்பாக்ட் அந்த டிராமால இருக்கும். புரியுறதா? அதுக்கு அடுத்தது புரியுது. வந்து ஊருபங்கம்னு ஒரு வியாயோகம். அதுவும் ஒரே ஆக்ட் தான், மகாபாரத கதாதாரிதம். அதாவது பீமன் மூலமாக துரியோதனுடைய ஊருனா தொடை, அதை பங்கம் பண்றது. ஊரு பங்கம், தொடைய உடைக்கிறது. சரியா? சோ இந்த அஞ்சுமே வந்து உங்களுக்கு வந்து இட் ஃபால்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் வியாயோகம். சரியா? இதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா பஞ்சராத்திரம், பாலச்சரிதம், அவிமாரகம், சாருதத்தம் அப்படிங்கிற ஒரு நாலு நாடகம் இருக்கு. ஸோ இந்த பஞ்சராத்திரம் அப்படிங்கிறதும் இட் ஃபால்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் நாடகம். மூணு அங்கம்னு போட்டிருக்கா. சரி, ஓகே. இது இந்த பஞ்சராத்திரமும் மகாபாரத கதாதாரிதம் தான். ஆஹ் ஆஹ் துரோணன் கிட்ட இருந்து 5 நாளுக்குள்ள 5 இரவுக்குள்ள ஆஹ் பாண்டவர்களை தேடணும். சரியா? அஹ் அவளுக்கு வந்து அந்த ராஜ்யத்தை காமிக்கணும். அந்த மாதிரி கதை அந்த பஞ்சராத்திரம். அடுத்தது வந்து பாலச்சரிதம். அது வந்து 5 அங்கம் உள்ள ஒரு நாடகம். ஹரிவம்ச கதாதாரிதம். ஸ்ரீ கிருஷ்ணருனுடைய ஜன்மம் கம்சவதம் வரைக்கும் அந்த கதை. சரியா? அதுக்கு அடுத்தது அவிமாரகம்னு ஒரு டெக்ஸ்ட். அதுவும் பிருஹத் கதாதாரிதம். 6 அங்கம் உள்ள ஒரு டெக்ஸ்ட். அவிமாரகம் குரங்கி அப்படின்னு அவள் ரெண்டு பேருனுடைய ஒரு பிரேம கதா, அதனோட விவாகம் அந்த கதை. அடுத்தது வந்து உங்களுக்கு என்னன்னா சாருதத்தன் ஒரு ஒரு கதை. இந்த சாருதத்தன்கிற ஒரு நாடகமானது 4 அங்கம். இது வந்து என்னன்னா இட் இஸ் நாட் அ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி இது எபிக்கோ புராணமோ இதிகாசமோ அதை பேஸ் பண்ணி வந்த கதை இல்ல. பியூர்லி ஃபிக்ஷனல். சரியா? ஃபிக்ஷனல் இதிவிருத்தம்னு சொல்லுவா. அதுதான் ஃபிக்ஷனலா இருக்கிறது. தானே கற்பனை பண்ணி கவி கற்பனையில கல்பித்த ஒரு கேரக்டர் இந்த சாருதத்தன், வசந்த சேனா. இவா ரெண்டு பேருனுடைய பிரேம கதா தான் இந்த சாருதத்தம். இந்த சாருதத்தம்ங்கிற ஒரு நாடகத்தை வச்சுண்டு தான் இதுதான் வந்து மிருச்சகட்டிகம்னு ஒரு பிரகரணம். 10 அங்கம் சொன்னேனோ, வெரி ஆ, பாப்புலர். அந்த சூத்திரகன் எழுதின மிருச்சகட்டிகத்துக்கு ஆதாரம் எந்த டெக்ஸ்ட்னா இதுதான். இந்த சாருதத்தன்கிற ஒரு கதையை வச்சுண்டு அந்த மிருச்சகட்டிகத்துல சாருதத்தன் தான் ஹீரோ, வசந்த சேனா ஹீரோயின். அதை வச்சுட்டு பிரகரணம் ரொம்ப பியூட்டிஃபுல் கதை. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஜம்முன்னு இருக்கும். அந்த காலத்துல வந்து எப்படி வந்து லோகம் இருந்தது, கேம்பிளிங் எப்படி நடந்தது, திருடாள்லாம் எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ், அந்த மாதிரிலாம் வர்ணிப்பார். திருட்டு தொழில கூட அவ்வளோ ரசிச்சு வர்ணிச்ச ஒரு ஒரு கதை அது. சரியா? மிருச்சகட்டிகம்.
நல்லா இருக்கும் அந்த கதையே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பாச நாடகம் சக்கரம்னு பார்த்தேன்னா இந்த 13 ஃபால்ஸ் அண்டர் பாச நாடக சக்கரம். சரியா? இது 13 பத்தி நம்ம டீட்டெயிலா தெரியணும்னு இல்லை, அட்லீஸ்ட் வி ஆர் அவேர் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் தீஸ் டிராமாஸ். சரியா? அதுக்கப்புறம் ஸோ நாடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது வந்து நாடகம் சப்பிரகரணம் பாணக பிரஹசனம் டிமஹ வியாயோக சமவகாரக வீதி அங்கஹ ஈஹா மிருகன்னு சொன்னேன். ஒரு 10 டைப் ஆஃப் ரூபகம் சொன்னேன். இன்னைக்கு நம்ம படிக்க போற டெக்ஸ்ட் வந்து மத்தியம வியாயோகம். அந்த வியாயோகா, அதாவது எப்படி நான் வந்து இப்ப நாடகம் அப்படின்னு சொன்னேன்னா, பிரகரணம் அப்படின்னு சொன்னேன்னா ஒண்ணு முன்னத்துக்கும் தேர் ஆர் ஸ்பெசிஃபைடு. இப்ப நம்ம ஜென்ரலா நீங்க வந்து டிராமா காவியம்னு படிக்கிறேன், சாகித்ய சாஸ்திரம் டெக்ஸ்ட்னு இருக்கு, ரிட்டாரிக் டெக்ஸ்ட் இன் சான்ஸ்கிரிட்னு சொல்லுவா. நீங்க ஆஸ் யூ ஆர் ஸ்டடிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் சொல்றேன். அதுல வந்து என்ன போட்டிருப்பா அப்படின்னா, ஒரு டிராமானா அதுக்கு என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும், நாடகம்னா ஒரு பிரகரணம்னா அதுக்கு என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும், ஒரு வியாயோகம்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கணும். இப்ப நாடகம்னு பார்த்தேன்னா அந்த 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 ஹீரோ வந்து ஒரு தீரோதாத்த நாயகனா இருக்கணும். புரியுறதா? இப்போ வந்து பிரகரணம்னு பார்த்தேன்னா அதுல வர நாயகன் வந்து தீரோதாத்தனா இருக்க மாட்டான், தீர சாந்தன் தீர லலிதனா இருப்பான். பீஸ்ஃபுல்லா அவன் எய்தர ஒரு பிராமணனா இருப்பான், இல்லைன்னா ஒரு வைஷ்யனா இருப்பான். ஒரு ராஜாவா இருக்க மாட்டான் பிரகரணத்துல வர நாட்டக ஹீரோ. இப்ப வந்து பிரஹசனம்னு எடுத்துட்டேன்னா அதுல வர ஹீரோக்கு பேரே வந்து என்னன்னா பாக்கண்டின்னு பேரு. பாக்கண்டி பாஷண்டின்னு வா. அவன் வந்து என்ன வேணா பண்ணுவான், லிக்கர் குடிப்பான், கண்ணா பின்னான்னு பேசுவான். தெர் ஆர் நோ, அதுவே நீங்க நாடகத்துல வர ஒரு ராஜாவையோ ஒரு ஹீரோவையோ நீங்க அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணவே கூடாது. அது வந்து இந்த ரூல்ஸ்க்கு நியம விருத்தங்கள் அதெல்லாம். புரியுறதா? சோ இப்ப வியாயோகம்னு எடுத்துட்டேன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம நாடகம் பிரகரணம் ஒன்னொன்னுத்துக்கும் பார்த்தோம்னா அதுக்கே ஒரு 2 கிளாஸ் ஆயிடும். சோ நமக்கு இப்ப வந்து நம்ம படிக்க போற வியாயோக, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரசம் இருக்கணும், எந்தெந்த நாடக சந்திகள் இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு கதாவஸ்து இருக்கணுங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்ப வியாயோகா அப்படின்னு எடுத்துட்டேன்னா இதிகாச பிரசித்த கதாவஸ்து, அதுல குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமானது இதிகாசத்திலேயோ புராணத்தை கதையோ பேஸ் பண்ணி இருக்கணும். இப்ப மத்தியம வியாயோகம்ங்கிறது மகாபாரத கதாதாரிதம். ஸோ டிக், நமக்கு ஒரு டிக் போட்டுக்கலாம். எஸ், இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் வியாயோகம். அதுக்கப்புறம் கமபி உத்தத புருஷம் ஆசிரித்திய பவதி, அது வந்து ஏதோ ஒரு உத்தத்தன், அவன் வந்து ஏதோ ஒரு ஒரு ரேஜ்ல இருக்கிற ஒருத்தனை பத்தி இருக்கும், கோவத்துல இருக்கிற. இப்ப இதுல வந்து கடோத்கச்சன் பீமன் இவ 2 பேரை பத்தி தான் வரப்போறது இந்த நாடகத்தை, இந்த வியாயோகத்துல. அதுக்கப்புறம் ஹாஸ்யம் ததா ஸ்ருங்கார ரசாது பின்னோ ரசா, இதுல வந்து ஹாஸ்யமோ ஸ்ருங்காரமா இருக்கக்கூடாது, அதை தவிர எந்த ரசம் வேணா இருக்கலாம். இதுவா இருக்கலாம், கருண ரசம் இருக்கலாம். இப்ப வந்து நான் சொன்னேன் என்னோனும் வீரரசம் இருக்கலாம். கர்ணபாரத்துல வந்து வீரமும் கருணம் தான் ஜாஸ்தி. சரியா? வீரரச பிரதானம், பட் கருணரசம் வாஸ் அங்கமா இருந்தது அதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல என்ன அப்படின்னா, சும்மா ஒரு 10 நாள், ஏன்னா இது இட்ஸ் அன் ஒன் ஆக்ட் பிளே. அந்த ஒரு ஆக்டுக்குள்ள நீங்க 10 நாள் நடந்த கதையை வந்து எழுத முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஏகஸ்மின் தினே பிரச்சலிதே கதாதாரிதம் பவதி. ஒரே ஒரு நாள் நடக்கிற ஒரு இன்சிடென்ட், ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு ஏதோ ஒரு கதை, அதை பேஸ் பண்ணின இருக்கும். இப்ப வந்து கர்ணபாரம் எடுத்துட்டேன்னா அவன் சேரியட்ல உட்கார்ந்துட்டு அந்த சல்யன் கிட்ட பேசுற கதை தான் அந்த ஒரு அங்கத்துல. அந்த கதை தன்னுடைய பூர்வ ஜென்ம இது, அப்புறம் இந்திரன் வந்து அதை வாங்கிட்டு போறது, இது எல்லா கதையும் அவன் அந்த ஒரே நாள்ல சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுறதா? அதுக்கப்புறம் எவ்வளவு அங்கங்கள் இருக்கலாம் இந்த வியாயோகத்துக்குன்னா ஒன்லி 1 அங்கம், பார்த்தோம் முன்னாடியே. அப்புறம் இதுல வந்து ஸ்திரீ பாத்திரங்கள் கம்மியா தான் இருக்கும், புருஷ பாத்திரங்கள் ஜாஸ்தி. கர்ணபாரத்துல பார்த்தீங்கன்னா ஸ்திரீ பாத்திரமே கிடையாது. அந்த குந்தி வருவோம்னு நினைக்கிறேன், அந்த குந்தியினுடைய பேர் மென்ஷன் ஆகும். புருஷ பாத்திரங்கள் தான் இதுல ஜாஸ்தி. ஜென்ரலி வீரரச பிரதானமா இருக்கிற டெக்ஸ்ட்ல எக்ஸப்ஷனலி உங்களுக்கு வேணி சம்ஹாரம்னு ஒரு நாடகம் இருக்கு, அதுலதான் உங்களுக்கு வந்து திரௌபதி நிறைய ஸ்திரீ பாத்திரம் வருவா. முத்ரா ராட்சசம்னு ஒரு வீரரச பிரதான நாடகம் இருக்கு, அதுல ஒரே ஒரு வேலைக்காரி விஜயான்னு ஒருத்தி இருக்கா, ஒருத்தி தான் வருவோம், மத்த எல்லாமே அதுல புருஷ பாத்திரம். புரியுறதா? சோ அதே மாதிரி இங்க ஸ்திரீ பாத்திராத்து புருஷ பாத்திராணி அதிகானி இதுல இருக்கும். அப்புறம் வீரரச பிரதானச்சேத்து உத்தமோத்தமம், இதுல வந்து பெஸ்ட் என்னன்னா இஃப் வீரரசா இஸ் போர்ட்ரேடு, வீரரசம்ங்கிறது வீரம் இல்லையா, அதை வர்ணிச்சு அந்த கதை இருந்தது, அந்த வீரரசத்துக்கு போஷகமாக அந்த கதை இருந்ததுன்னா தி பெஸ்ட். சரியா? அப்புறம் இதுல வந்து இந்த நாடக சந்திகள்னு சொல்லுவா.
அதாவது ஒரு நாடகத்துக்கு எந்த இடத்துல பிளாட்டை கொடுக்கணும், எந்த இடத்துல அந்த நாடகத்தினுடைய ஒரு ஐரணியை கொண்டு வரணும் எல்லாம் ரூல்ஸ் இருக்கு. அவைகளுக்கு சந்திகள்னு சொல்லுவா. நம்ம கிராமர்ல படிக்கிற பஞ்சசந்தி இல்ல, நாடகத்துல நாடக லட்சணம் சந்தயகன்னு இருக்கு, சந்தின்னு இருக்கு. அதுல இந்தந்த ரூபகத்துக்கு இந்தந்த சந்திகள் தான் அப்ளை ஆகுங்கிற ரூலும் இருக்கு. ஸோ இதுல பார்த்தேன்னா முகம் பிரதிமுகம் ததா உபசம்ஹிருதம் உபசம்ஹாரம்னு இருக்கு. இந்த மூணு சந்திகள் தான் இந்த பர்டிகுலர் வியாயோகத்துக்கு விஷயமாகும். புரியுறதா? இப்போ நீங்க மத்தியம வியாயோகம்னு எடுத்துட்டேன்னா இதிகாச பிரசித்த கதாவஸ்து, ஆமா, மகாபாரத கதாதாரிதம். நெக்ஸ்ட் கமபி உத்தத புருஷம் ஆசிரித்திய பவதி கடோத்கஜன். அப்புறம் இதுல ஹாஸ்யம் சிங்காரம் கிடையாது, கருணை வீரம் கெஞ்சறது எல்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரே ஒரே நாள்ல நடக்கிற கதை இது. அப்புறம் ஒரே ஒரு அங்கம், ஸ்திரீ பாத்திரம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இதுல. புரியுறதா? ஒண்ணு ரெண்டு பாத்திரம் இருக்கு இதுல. அப்புறம் வீரரச பிரதானம் டெஃபினட்டா இருக்கு. அதுக்கப்புறம் முகம் பிரதிமுகம் உபசம்ஹாரம், அது வந்து இன்வேரியபிளி அதை பேஸ் பண்ணி தான் அந்த கவிகள் எழுதியிருக்கு. புரியுதா? சோ ஒரு ஓகே. காவியத்தை படைக்கிறதுங்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட்னு பாருங்க. சும்மா நம்ம உட்காந்து ஆத்துல பேசுற மாதிரி இல்ல. அதுல இன்னும் இவ்வளவு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் புகுத்திண்டு அதுக்கு நடுவுல கவி தன்னுடைய ரச்சனா கௌசலம், அந்த பிரதிபா, நவநவ உன்மேஷசாலினி பிரதிபான்வா, ஒவ்வொரு நாளைக்கும் புதுசு புதுசா யோசிக்கிறவர் தான் கவி. அபாரே காவிய சம்சாரே கவிரேக பிரஜாபதி இல்லையா? காவியம்ங்கிற ஒரு சம்சாரத்துல யாரு கிரியேட்டர் அப்படின்னா கவி தான். அங்க பிரம்மா இல்ல கிரியேட்டர் இல்ல. சோ அந்த மாதிரி. சோ இப்ப வந்து இந்த மத்தியம வியாயோகம் கதை வந்து உங்களுக்கு எப்படி போறது அப்படின்னா, ஒரு காட்டுல ஒரு பிராமணன் அவனுடைய குடும்பத்தோட போறான். அவனுக்கு 3 குழந்தை, அவன் அவனுடைய ஒய்ஃபு 3 குழந்தை, 5 பேரும் தே ஆர் டிராவலிங் இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட். போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு முனிவர் சொல்றார், இங்க ராட்சசாளனுடைய மூமெண்ட் வந்து ஜாஸ்தி, பார்த்து போ அப்படின்றார். ஸோ அந்த இடத்துல கடோத்கஜன் வந்து அஹ், தன்னுடைய அம்மாவான ஹிடிம்பி இருக்காளோ, அந்த ஹிடிம்பிக்கு ஒரு புருஷ மாம்சம் வேணும் அப்படின்னுட்டு அவன் வந்து ஒரு புருஷனை பிடிச்சிட்டு போனோன்னு வரான். ஒரு ஹியூமன் புருஷன்னா இந்த இடத்துல நான் ஹியூமன்னு சொல்றேன், மிருகங்களனுடைய மாம்சம் வேண்டாம், எனக்கு ஒரு ஹியூமன் பாடி வேணும் அப்படின்னு கேட்டு அனுப்புறா அந்த ஹிடிம்பி. ஓகேவா? ஸோ அதுக்கோசரம் இந்த கடோத்கஜன் வந்து இங்க வந்து தேடுறான். இந்த காட்டுல இந்த 5 பேர் கிடைக்கிறான். ஒரு பிராமணன், அவனுடைய ஒய்ஃப் பிராமணி, அதுக்கப்புறம் 3 புள்ள, 3 குழந்தைகள் அவனுக்கு. 3 பேரும் இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் என்னோட வந்தானோ அப்படின்னு சொல்றான். சோ அந்த வீட்டுக்கு வந்து எஜமானன் அந்த பிராமணன் அப்படிங்கறதுனால அவனை அனுப்புறதுக்கு அந்த ஒய்ஃபு கிட்ட இஷ்டம் இல்லை. அதனால என் ஹஸ்பண்ட் உயிர் தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்னன்னா கடோத்கஜன் வந்து ஒரு ஸ்திரீயை நான் அழிச்சுட்டு போக மாட்டேன், எனக்கு வாண்டான்னு ஒய்ஃபை ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஸோ உன் 3 குழந்தை இல்லை, யாரா ஒரு குழந்தை எனக்கு கொடுங்கிறான். அப்பா வந்து முதல் குழந்தை எனக்கு வேணுங்கிறான், அம்மா வந்து எனக்கு கடைசி குழந்தை வேணுங்கிறான். ஸோ இந்த மத்தியமா குழந்தை இருக்கு பத்தியா, ரெண்டாவது நடுவுல இருக்கிற குழந்தை, நான் வந்து போய்க்கிறேன் அவனோட அப்படின்னு போறான். சரியா? போகிறதுக்கு முன்னாடி ஹி டேக்ஸ் பர்மிஷன் ஃப்ரம் கடோத்கஜன், எனக்கு கொஞ்சம் ஜல, ஐ எம் வெரி ஃபீலிங் தேர்ஸ்டி, கொஞ்சம் ஜலம் குடிச்சிட்டு வரேன்ட்டு போறான். போற இடத்துல ஹி மீட்ஸ் பீமன். பீமன் யாரு? கடோத்கஜனுடைய அப்பா. அப்பா. So, பீமனோட சேர்ந்து இந்த இடத்துக்கு வரான். சோ வந்துட்டு பீமன் சொல்றான், இந்த குழந்தைக்கு பதிலா நீ என்ன எடுத்துக்கோ, நான் உன்னோட வரேன். ஆனா என்னோட வரத்துக்கு முன்னாடி நீ வந்து என்னோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்றான். சண்டையில நீ வின் பண்ணணும். அதாவது அவ 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வருது. அதுல வந்து பீமன் கம்ஸ் டு நோ தட் கடோத்கஜன் ஹி இஸ் நன் அதர் தன் ஹிஸ் ஓன் சன். கடோத்கஜனுடைய அம்மா பேரு ஹிடிம்பி அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. கடோத்கஜனுக்கு இவர் தான் தன்னுடைய அப்பான்னு தெரியாம பரஸ்பரம் சண்டை போடுறா. அவன் அஸ்திரத்தை ஈயறான், எல்லா அஸ்திரத்தையும் இவன் முறகடிச்சு விடுறான். இல்ல இல்ல நீ வந்து ஆஸ் பர் ப்ராமிஸ் நீ என்னோட வந்தானோ அப்படின்னு சொல்றான் கடோத்கஜன். சரி நான் வரேன், பிகாஸ் ஹி நோஸ் தட் சோ அண்ட் சோ இஸ் இஸ் ஓன் சன். சரியா? நேர கொண்டு போய் அவன் அம்மா ஹிடிம்பி கிட்ட விடுறான். அந்த ஹிடிம்பி வந்து ஏன் இந்த கடோத்கஜனை வந்து அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு மானிடனை பிடிச்சிண்டு வா அப்படின்னு ஏன் கேட்கறா அப்படின்னா, ஷீ இஸ் இன் சர்ச் ஆஃப் பீமன். ஏன்னா இவா எல்லாருமே அந்த குருக்ஷேத்திரத்துக்கு முன்னாடி தே வாண்டட் டு, அர்ஜுனன் வந்து கிராத்தார்ஜுனியம்னு இருக்கணும், பாசுபதாஸ்திரத்துக்கோசரம் பசுபதிய நோக்கி ஈஸ்வரனை நோக்கி தபஸ் பண்றான். அப்ப வந்து கிராத ரூபமா வந்து அவனை டெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்குறார். இந்த மாதிரி ஒத்த ஒத்தர் பல இடத்துல
தன்னுடைய அந்த அஸ்திரங்களையும் தன்னை தன்னை பலப்படுத்திக்கிறதுக்கோசரம் போறான் இந்த பாண்டவர், எஸ்பெஷலி பீமனும் அர்ஜுனனும், இல்லையா? ஸோ இதை தெரிஞ்சின்ற ஹிடிம்பி ஷி வாஸ் இன் சர்ச் ஆஃப் பீமன். ஸோ இந்த மாதிரி தன் புள்ளைய அனுப்பிச்சு ஒரு மானிடனை பிடிச்சிண்டு வா அப்படின்னு சொன்னா எப்படி இந்த பீமன் வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட்டின்னு வரா. கூட்டின்னு வந்தோடனே அவா சேர்ந்து, இதுதான் இந்த மத்தியம வியாயோகம்ங்கிறதுனுடைய கதை. சரியா? ஸோ இப்போ இந்த மத்தியம வியாயோகான்னு இந்த கதைக்கு வந்து ஏன் பேர் கொடுத்துருக்காருங்கிறத நம்ம பார்க்கணுமோ. எல்லா கதைக்கும் அந்த பர்டிகுலர், இப்போ மிருச்சகட்டிகம் அப்படின்னு எடுத்துனேன்னா, மிருத்துனா மண்ணுன்னு அர்த்தம், ஷகட்டிகானா கார்ட்டுன்னு அர்த்தம். மண்ணினால செய்யப்பட்ட ஒரு கார்ட் அப்படிங்கிறது அதனுடைய கதை. சரியா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த கதையினுடைய 6வது அங்கத்துல அந்த குழந்தை வந்து பக்கத்தாத்து குழந்தை வந்து தங்க கார்ட்டை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கு, இது மண்ணு கார்ட்டை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்குன்னு அழறது. அந்த இடத்துல அந்த வசந்த சேனாங்கிற அந்த ஹீரோயின் தன்னுடைய நகைகளை வந்து அந்த ஹீரோவினுடைய புள்ளதான் அந்த ரோஹன் பேரு, அவனுடைய அந்த கார்ட்டில் வந்து போட்டுடுவோம். அது கார்ட்டிலே மறைஞ்சி அந்த அந்த நகையை வந்து சாருதத்தன் திருடிட்டான்னு கதைக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும் அங்கதான். அதனால அதுக்கு மிருச்சகட்டிகம்னு பேர் வச்சார். இப்ப அபிஜ்ஞான சாக்குந்தலம் அப்படின்னா, அந்த சாக்குந்தலம் அந்த அபிஜ்ஞானம் அப்படின்னா அந்த ரெகக்னிஷன் சொல்றாரோ, அந்த மோதிரத்தை வச்சுதான் ரெகக்னைஸ் பண்றான், அந்த மோதிரம் தானே தொலைஞ்சு போயிடுத்து, அதனால அதை பேஸ் பண்ணி வந்த கதையினால அதுக்கு அபிஜ்ஞான சாக்குந்தலம்னு பேரு. சோ இப்ப இந்த மத்தியம வியாயோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, மத்தியமஸ்ய பிராமண மத்தியம புத்திரஸ்ய ராட்சசார்த்தே விமுக்தஸ்ய புனக பரிவாரேண சக வியாயோக சம்யோக. சோ வந்து மத்தியமஸ்யனா ரெண்டாவதுவன், பிராமண மத்தியம புத்திரஸ்ய மூணு புள்ள, அதுல நடுவுல புள்ள, ராட்சசார்த்தே அந்த பையன் என்ன மாதிரி அவனுக்கு அட்ஜெக்டிவ் அப்படின்னா, ராட்சசார்த்தே விமுக்தஸ்ய ராட்சசனான கடோத்கஜனுக்கோசரம் விடப்பட்ட சகா தஸ்ய புனக மறுபடியும் பரிவாரேன சக அந்த குடும்பத்தோட ஒரு வியாயோகான சம்யோகா சேர்க்கை, அவன் அகைன் ஹி ஜாயின்ஸ் த ஃபேமிலி, இல்லையா? அதனால அதுக்கு மத்தியம வியாயோகம்னு பேர். ஒண்ணு கொடுக்கலாம். நெக்ஸ்ட், மத்தியமஸ்ய பீமஸ்ய ஸ்வபுத்திர கலத்ராபியாம் சக வியாயோக சம்யோக. மத்திய அதாவது யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் இவா மூணு பேரும் குந்திக்கு பிறந்தவா, நகுலன் சகாதேவ் ம், ம். மாதிரிக்கு பிறந்தவா. சோ குந்தி கௌந்தேயா வந்து இவன் மூணு பேர் தான், இல்லையா? சோ அந்த மூணு பேருக்குள்ள மத்தியமகா பீமக. சோ அந்த மத்தியமஸ்ய பீமஸ்ய ஸ்வபுத்திர, ஸ்வஸ்ய புத்திர கலத்திரம்னா ஸ்பௌஸ், ஒய்ஃப். ஸோ ஸ்வபுத்திர கலத்ராபியாம் சக வியாயோக. ஸோ பீமன் போய் ஹி ஜாயின்ஸ் இஸ் ஃபேமிலி, அதனால இதுக்கு மத்தியம வியாயோகம்னு பேர் கொடுக்கலாம். சரியா? மத்தியமம், ஓகே. மத்தியம பாண்டவம் பீமம் உத்திஷ்ய கிருதக வியாயோக ரூபக விசேஷா. ஸோ மத்தியம் பாண்டவாளுக்குள்ள இந்த கௌந்தேயாளுக்குள்ள மத்தியமானாக இருக்கின்ற இந்த பீமன், அவனை உத்திஷ்ய அவனை குறித்து கிருதக அயம் வியாயோக செய்யப்பட்ட இந்த வியாயோகம்ங்கிற ஒரு ரூபக விசேஷம், ஒரு நாடக விசேஷம், இல்லையா? அதனால இதுக்கு மத்தியம வியாயோகம். மத்தியமயோகோ துவயோகோ பிராமண வடு பீமசேனையோகோ வியாயோகா மேலனம். ஏன்னா இந்த குழந்தை தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு போறது, போற இடத்துல ஹி மீட்ஸ் பீமன், பீமனை மீட் பண்ணதுனால ஹி சேவ்ட் இஸ் ஓன் லைஃப், இல்லையா? அதனால மத்தியமயோகோ ரெண்டு பேரும், இந்த பிராமணனுடைய மூணு குழந்தைகள்ல மத்தியமனா இருக்கிற அந்த குழந்தையும், அதுதான் பிராமண வட்டுகு, பாண்டவாளுக்குள்ள கௌந்தேயாளுக்குள்ள இருக்கிற மூணு பேருக்கு நடுவுல இருக்கிறது அந்த பீமன், அவ ரெண்டு பேரோட வியாயோக மேலனம், அதுதான் மத்தியம். ஜஸ்ட் தட்ஸ் ஹவ் யூ ஜஸ்டிஃபை த நேம் ஆஃப் திஸ் ட்ராமா. சரியா இருக்கா? புரியுதுண்ணா. ஆ, அதுதான். ஸோ வந்து இங்க பார்த்தேன்னா இந்த டிராமாவினுடைய புருஷ பாத்திரங்கள் ஸ்திரீ பாத்திரங்கள் பார்த்தேன்னா, புருஷாகா விருத்தக, அவன் பேர் வந்து பிராமணக கேசவதாச நாமா. சரியா? அஹ், அதுக்கப்புறம் பிரதமக விருத்தஸ்ய ஜேஷ்டக புத்திரக, பிரதமக த்விதீயக திருத்தீயக, அவளுக்கு பேருன்னு அசச் இல்ல, முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை. விருத்தஸ்ய ஜேஷ்ட புத்திரக, விருத்தஸ்ய த்விதீய புத்திரக, மத்தியம நாமா, அவனுக்கு தான் மத்தியமன்னு பேரு. திருத்தீயா விருத்தஸ்ய கனிஷ்ட புத்திரக, மூணாவது குழந்தை, யங்கஸ்ட். கடோத்கஜக ஹிடிம்பா பீமசேனையோகோ சுதக, அவ ரெண்டு பேருனுடைய புள்ள. பீமசேனக பஞ்சபாண்டவேஷு மத்தியமக குந்தி புத்திரக, பஞ்சபாண்டவாளுக்குள்ள சென்டர்னு சொல்ல முடியாது,
ஏன்னா பாண்டவாள் கூட நடுவுல இருக்கிறது அர்ஜுனன் தான். முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர். இது வந்து கௌந்தேயா குந்தியினுடைய புத்திரர்களுள்ள நடுவுல இருக்கிறது பீமன், அதனால மத்தியமகா. சரியா? 2 ஸ்திரீ பாத்திரம் இதுல. ஒண்ணு இந்த பிராமணி விருத்தஸ்ய பாரியா, இன்னொன்னு வந்து ஹிடிம்பா ராட்சசி பீமசேனஸ்ய பத்னி. சரியா? கரெக்டா இருக்கா? ஓகே இப்ப வந்து ஓகே நம்ம மேம். மங்கள ஸ்லோகத்துக்கு போலாம். பிஃபோர் கோயிங் இன் டு தி இது, இந்த வந்து அஹ், இப்ப வந்து அஹ், நாந்தியந்தே ததப் பிரவிசதி சூத்திரதாரகன்னு இருக்கு. இந்த நாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டிராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஏன்னா டிராமா எல்லாமே இட் ஃபால்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் திருஷ்ய காவியம். பார்க்குற ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ற ஒரு ஒர்க்குக்கு தான் நம்ம ரூபகம்னு சொல்றோம், இல்லையா? ஸோ அந்த அந்த ரூபகம் வந்து அந்த டிராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கவி வந்து மங்கள ஸ்லோகம் எழுதியிருப்பார். அந்த மங்கள ஸ்லோகத்தை இந்த சூத்திரதாரன் ஒருத்தன் இருப்பான். அதாவது இந்த சூத்திரதாரன் நட்டின்னு 2 பாத்திரம். நீங்க எந்த டிராமா படிச்சேன்னாலும் இப்படிதான் ஆரம்பிக்கும். அந்த சூத்திரதாரன், அவனுக்கு பேரா ஒரு ஸ்திரீ பாத்திரம் இருக்கும், இல்லைன்னா அவனுக்கு பேரா ஒரு புருஷ பாத்திரமே வந்தா வரும். சரியா? இவா 2 பேரும் தான் தே இன்ட்ரடியூஸ் த டிராமா. ஓகேவா? ஸோ அவ அந்த டிராமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது முடிக்கிற சமயத்துல ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிவிடுவான். ஏன்னா அக்கார்டிங் டு நாடக லட்சணங்கள், நாட்டிய சாஸ்திரம் படி என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர் டபால்னு ஸ்டேஜுக்குள்ள வரக்கூடாது. அந்த கேரக்டரை பத்தின ஒரு ப்ரில்யூடு முன்னாடியே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ஏற்கனவே ஸ்டேஜில் இருக்கிற பாத்திரங்கள் வந்து சொல்லணும். அதுதான். ஏன்னா சடார்னு வந்துன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அந்த க்ஷணத்துல அந்த சீன் போயிடுதுன்னா போயிடுது, அவ்வளவுதான். புரியுறதா? ஸோ அதனால என்ன அப்படின்னா, இந்த சூத்திரதாரன் நட்டி இந்த 2 பேரும் அவ வந்து தே பிரசன்ட் த டிராமா. இது பிரசன்ட் பண்ணும்போது அவ வந்து அந்த அந்த கவியை பத்தி சொல்லுவா, அப்புறம் வந்து அந்த ஆடியன்ஸை பத்தி புகழ்ந்து பேசுவா, அதுக்கப்புறம் இந்த டிராமா எவ்வளவு நல்ல டிராமா அப்படின்னு சொல்லுவா. எப்படி நல்ல டிராமாவா இருந்தாலும் இந்த வந்து ஸ்பெக்டேட்டர்ஸனுடைய அப்ரிசியேஷனை வாங்கிக்கல அப்படின்னா அந்த டிராமாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அஹ் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, என்ன கவி எப்படி வேணா எழுதிட்டு போட்டோம், ஆனா அந்த கவி அந்த கவி வந்து அந்த எந்த ஒரு சபையில வந்து அதை பிரசன்ட் பண்றாங்கிறது மேட்டர். அப்படி சீயதே பாலிஷஸ்யாபி சத் க்ஷேத்திர பதிதா கிருஷி ந சாலேஹே ஸ்தம்பகரிதா வக்துர்குணம் அவேக்ஷதே அப்படின்னு முதலாட்சசத்துல சூத்திரதாரன் சொல்லுவான். ஒரு 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 சீடை வந்து ஒரு மண்ணுல நடறோம் அப்படின்னா அந்த ஃபார்மர் கிழவனா, குமரனா, அழகா இருக்கானா, பலசாலியா, வீக்கா, அதெல்லாம் வந்து அந்த சீடு பார்க்க போறது இல்ல. அந்த சீடை வந்து பௌதா அந்த செடியா வரணும் அப்படின்னா அந்த சீடுக்கு வந்து அந்த அந்த நல்ல ஒரு இதுவா இருக்கணும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, எழுதுறது எப்படி இருந்தாலும் சரி, அவளுடைய அந்த படைப்புங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி நன்னாவே பிரசன்ட் ஆகும் அப்படின்னு புகழ்வான். இந்த மாதிரி நிறைய வர்ணிப்பா. இதுல இந்த நாந்தி ஸ்லோகம்ங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ராமா. சரியா? இந்த நாந்திங்கிறது சில காளிதாசர் மாதிரி ஒர்க்கில் என்ன அப்படின்னா, அந்த நாந்தியை சொல்லிண்டே அந்த ஸ்டேஜிலே சொல்லிண்டு இருப்பான். பாச நாட்டகத்துல எல்லாத்துலயுமே நீங்க பார்த்தேன்னா, 13 நாட்டகத்திலையும் பார்த்தேன்னா, நாந்தியந்தே ததக பிரவிசதி சூத்திரதாரகங்கிறது காமன். நாந்தியினுடைய எண்டுல, நாந்தியந்தே அப்படின்னா நாந்தியினுடைய அந்தே எண்டுல, ததா பிறகு சூத்திரதாரக பிரவிசதி அப்படின்னா சூத்திரதாரன் என்டர் பண்றான் அப்படின்னா, he doesn't reside the nandi on the stage. Instead, he resides the nandi behind the stage. பேக் ஸ்டேஜ்ல ரிசைட் பண்ணிட்டு வெறும் அந்த வாய்ஸ் மாத்திரம் நமக்கு கேட்கும். அதுக்கப்புறம் சூத்திரதாரன் உள்ள வரணும். புரியுறதா? அதனால என்ன ஓகே அப்படின்னா, மேம். நாந்தி ஸ்லோகம்ங்கிறது கவி எழுதாத வேற ஒரு ஸ்லோகத்தையும் அவ சொல்லுவான்னு அர்த்தம். புரியுறதா? சோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இங்க வந்து சூத்திரதாரனுடைய ஃபர்ஸ்ட் இது பாயாத் சக வஹ அசுரவது ஹிருதய அவசாதக பாதக ஹரே பாதோ ஹரேஹே குவலய அமல கட்க நீலக யஹ புரோத்யதः திரிபுவன கிரமணே பிரராஜ வைதூரிய சங்கிரம இவ அம்பரசாகரஸ்ய. இது வந்து வசந்த திலகான்னு ஒரு மீட்டர். சரியா? அந்த மீட்டர்ல வந்திருக்கிற ஒரு ஸ்லோகம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, எப்பவுமே இந்த நாந்தியில என்ன அப்படின்னா, இஷ்ட தேவதையை குறிச்சு ஒரு நமஸ்காரம். சம்ஸ்கிருதத்துல நீங்க என்ன டெக்ஸ்ட் ஆனா இருக்கணும், வியாக்கரணமா இருக்கட்டும், தர்க்கமா இருக்கட்டும், சாங்கியமா இருக்கட்டும், யோகமா இருக்கட்டும், அவ எழுதுற டெக்ஸ்ட்டுக்கு மங்களம்ங்கிறது டெஃபினட். ஏன் அப்படின்னா,
சமாப்தி காமஹ மங்களம் ஆச்சரேத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த புக்கினுடைய கம்ப்ளீஷனை விரும்புற ஒரு கவியானவன் மங்களத்தை பண்ணியே ஆணும். மங்களம் எழுதல, மங்கள சத்துவே சமாப்தி சத்துவம், மங்களாவாவே சமாப்தியவாவ. மங்களம் இருந்தாதான் சமாப்தி இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. மங்களம் இல்லை அப்படின்னா சமாப்தி இருக்காது. ஏன் மங்களம் எழுதியே சில புக்குக்கு சமாப்தி வராம இருக்கே அப்படின்னா அங்க பலவத்தர மங்களம்ங்கிறது அபேட்சிதம். அஞ்சு அஞ்சு, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு தடவை படிச்சா புரியும், ஒருத்தர் அஞ்சு தடவை படிச்சா தானே புரியுறது. அதே மாதிரி அந்த கவியினுடைய கர்மாபடி அவர் நிறைய பாவம் பண்ணியிருக்காரா இருக்கும். அவருக்கு ஒரு மங்களம் போறாது, அஞ்சு மங்களம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அவர் ரெண்டு தான் பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த புஸ்தகம் வந்து சமாப்தியை அடையாம இருக்கக்கூடும். சரியா? அதனால மங்களம்ங்கிறது இட் இஸ் அ வெரி வெரி மேண்டேட்டரி ஆஸ்பெக்ட் இன் சம்ஸ்கிருத டிராமா. சரியா? சோ சஹ வஹ பாத்து. சரியா? சஹ, இந்த சஹங்கிறது எதுக்கு போறது அப்படின்னா சஹ ஹரேஹே பாதக, அந்த ஹரி விஷ்ணுவினுடைய பாதமானது வஹ அஸ்மாக்கம் எங்களை யுஷ்மாக்கம், சாரி, வஹ யுஷ்மாக்கம் பாயாத். பாயாத்துங்கிறது நீங்க விதிலிங் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆசிரியர்லிங் போட்டுக்கோங்க. உங்களை காப்பாற்றும். சரியா? இந்த பிரதமா விபக்தியில வர அத்தனையுமே இந்த பாதகக்கு அட்ஜெக்டிவா வரப்போறது. ஸோ மெயின் சென்டென்ஸ் என்ன? ஹரேஹே பாதக வஹ சஹ ஹரேஹே பாதக, அந்த ஹரியனுடைய பாதமானது வஹ யுஷ்மாக்கம் உங்களை, உங்களை பாயாத், யுஷ்மானு போட்டுக்கோங்க, இல்லைன்னா பாயாத் உங்களை காப்பாற்றட்டும். சரியா? சோ இந்த பாதக அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னா அசுரவது ஹிருதய அவசாதக, குவலய அமல கட்க நீலக, யஹ பாதக புரோத்யதः திரிபுவன கிரமணே, வைத்தூரிய சங்கிரம இவ அம்பரசாகரஸ்ய ரராஜ. சோ ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு போலாம். சோ என்ன அந்த ஹரியினுடைய பாதமானது உங்களை காப்பாற்றட்டும். ஓகேவா? சோ அந்த பாதம் ஓகே என்ன மேம். பண்றது அப்படின்னா அசுர வதுவினுடைய ஹிருதயத்துக்கு அவசாதம். அவசாதம்னா துக்கம்னு அர்த்தம், கஷ்டம்னு அர்த்தம். அவசீதத்தின்னு சொல்றோம் இல்லையா? அதுல இருந்து அவசாதக, அவ அவ்வுங்கிறது உபசர்க்கம், சத்துங்கிறது தாத்து, கை பிரத்யம் அங்க. சரியா? அசுர ந சுரஹ அசுரஹ, அசுராணாம் வது அசுரவது, அசுரவதூனாம் ஹிருதயம் அசுரவது ஹிருதயம், அசுரவது ஹிருதயே அவசாதக. அந்த அசுராளுடைய ஸ்திரீகள் இருக்காளோனோ, ஒய்ஃப்ஸ் இருக்காளோனோ, அவளுடைய ஹிருதயத்துக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய பாதக. புரியுறதா? So புரியுது அதே மேம். மாதிரி குவலய அமல கட்க நீலக, அந்த பாதம் எப்படி இருக்கு அப்படின்னா குவலயவது அமலம் கட்கவது நீலம். இதெல்லாம் வந்து இவங்கிறது போடாததுனால லுப்தோபமான்னு சொல்லுவா. உபமானா சிமிலின்னு அர்த்தம், கம்பேர் பண்றதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நாலு விஷயம் சொல்லணும்: உபமானம், உபமேயம், உபமா வாச்சகம், சாதாரண தர்மம்னுட்டு. இந்த இடத்துல உபமா வாச்சகம்ங்கிறது இல்ல, குவலய அமல, அதாவது குவலயம் அப்படின்னா உட்பலம், நீலோத்பலம். சோ அந்த அஹ், உட்பலங்கள், லோட்டஸ். குவலய அமலம் அப்படின்னு சொல்லும்பொழுது குவலவது நிர்மலம். குவலயம் எப்படி பளிச்சுண்டு நிர்மலமா மலரகிதமாக அழுக்கு இல்லாம கிளீனா இருக்கோ அது போல இருக்கின்ற பாதம் குவலய அமல. அப்புறம் கட்க நீலக அப்படின்னா கட்கவது நீலக, கட்கம்னா ஸ்வாடு, அது போல நீலகனா இந்த இடத்துல நீலம் இல்ல, கருப்பு. நீலக ஷியாமக, இல்லையா? சரியா? கட்கவது நீலக, கட்கவது ஷியாமக பாதக. அப்படி இருக்கின்ற ஹரேஹே பாதக, அரேஹே யஹ பாதக சஹ வஹ பாயாத். புரியுறதா? அதுக்கப்புறம் அந்த பாதமானது என்ன பண்றது, மேலும் என்ன அட்ஜெக்டிவ் அதுக்குன்னா புரோத்யதக திரிபுவன கிரமணே புரோத்யதக. திரிபுவனம் அப்படின்னா திரயாணாம் புவனானாம் சமாஹாரக திரிபுவனம். மூன்று உலகத்தினுடைய கிரமணம்னா மாப்பனம், அளக்கிறது, மெஷர். வாமனாவதாரத்தை சொல்றார். பலிக்கு வந்து என்ன பண்றது, அந்த பலி வந்து பலி சக்கரவர்த்தி நான் என்ன வேணா கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அவருடைய ரெண்டு என்ன இடம் வேணா கொடுக்குறேன்னா 3 அடி கேட்டார். ஒரு அடி ஆகாசம், ஒரு அடி பூமி, ஒரு அடி, மூணாவது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டார். என் தலையில வேணும், இல்லையா? சோ அந்த பாதத்தை பத்தி தான் இப்போ வந்து நமக்கு வர்ணனையே. வாமனாவதாரத்துல திரிவிக்ரம ரூபம் எடுத்த அவருடைய பாதத்தை பத்தி. சோ திரிபுவன கிரமணே, அந்த திரிபுவனானாம் கிரமணேனா மாப்பனை அளப்பதுல புரோத்யதா யஹ பாதக, எந்த ஒரு பாதமானது the leg which made an effort in measuring the all three
லோகம். சரியா? அப்படி இருக்கும்போது அது எப்படி இருந்துதான் அந்த பாதக அப்படின்னா, அம்பரசாகரஸ்ய வைதூரிய சங்கிரம இவ. அம்பரம்னா ஆகாசம்னு அர்த்தம். அம்பரம்னா துணிக்கும் அம்பரம் தான், பீதாம்பரம்னு சொல்றோம் இல்லையா? அம்பரம்னா ஆகாசம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அம்பரசாகரஸ்ய அம்பரக ஏவ சாகரக, ஆகாசம்ங்கிற ஒரு சாகரத்தினுடைய, அதாவது எப்படி சாகரத்துக்கு எல்லையே கிடையாதோ, சாகரத்துக்கு எல்லாம் நீங்க பாப்பேடா அப்படியே இது அர்த்தினுடைய இவ்வளோ பர்சன்டேஜ் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் ஓஷன் அப்படின்னு சொல்றாளோ. ஸோ அந்த அம்பர சாகரம் அதே மாதிரி ஆகாசத்துக்கும் எல்லையே இல்லை. இங்க ஆரம்பிச்சு இங்க முடியறதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. ஸோ அம்பரஹா ஏவ சாகரா சாகரம். ஸோ அந்த அம்பர சாகரஸ்ய இவ, அந்த ஆகாச சாகரத்தினுடைய வைதூரிய சங்கிரமஹா இவ. அதுக்கு இவர் வந்து பாதத்தை வந்து 3 அடி கேட்டார். ஒண்ணு பூமியில வச்சார், ஒண்ணு ஆகாசத்துல வச்சார், இன்னொன்னு வைக்கிறதுக்கு அவன் தலை மேல வச்சுட்டார். அந்த ஆகாசத்துல வைக்கும்போது அவருடைய அந்த காலானது வைடூரியம்னா வைடூரிய மணி, ஜெம் இருக்கு இல்லையா? அதனால செய்யப்பட்ட சங்கிரமஹானா சேது. பூமிக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு சேது போல, சேத்துனா பிரிட்ஜ், அது போல இருந்தது அவருடைய கால். அப்படிப்பட்ட பாதக திரிபுவன கிரமணே புரோத்யதா யஹ பாதக வஹ பாயாத். புரியுறதா? அதுக்கப்புறம் அம்பரசாகரஸ்ய வைதூரிய சங்கிரமஹ இவ சகபாதக ரராஜ, அங்கேயும் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். புரியுறதா? அந்த அம்பரமேவ சாகரம், அந்த அதுக்கு அந்த அம்பரசாகரஸ்ய அஹ், வைடூரிய சங்கிரமக இவ, அதுக்கு வந்து ஒரு வைடூரிய சங்கிரமம் போல, வைடூரத்தினால ஆக்கப்பட்ட ஒரு சேது போல அவருடைய யஹ பாதக ரராஜ சஹ பாதக வஹ பாயாத். புரியுறதா? சோ இந்த இடத்துல இது வந்து லுப்தோபமா, இந்த இடத்துல இது வந்து உபமாலங்காரம். சரியா இருக்கா? சோ பாயாத் சஹவஹ சஹவோ அசுரவது ஹிருதயாவசாதः பாதோ ஹரேஹே குவலய அமல खड्गनीलः यः प्रोद्यतस्त्रिभुवन क्रमणे रराज வைதூரிய சங்கிரம இவாம்பர சாகரஸ்ய. நிறுத்திக்கலாமா?